அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மே மாதம் 19ஆம் தேதி முதல் மே மாதம் 25ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும், வாகன வசதிகள் உண்டாகும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் திருமண வயது வந்தும் காத்து கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில மேசராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி என்பவர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மேசராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் அமையும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மேசராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். கலை திறன் படைத்த ரிஷபராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். சில அன்பர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும்.
சில ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். நிலபலன்களின் சேர்க்கை உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் நோய்களாலும் பகைவர்களாலும் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். கால பைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். சில கடகராசி அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கடகராசி என்பவர்களுக்கு மனதில் ஒரு அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனபரமும் உண்டாகும். சில கடகராசி அன்பர்களுக்கு
குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கும். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரவும் பணவரவும் தாராளமாக இருக்கும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை சில சிம்மராசி அன்பர்கள் செய்வீர்கள். சில அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்குவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. சில சிம்மராசி என்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாக நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு மீன் பலிகள் வந்து சேரும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தாங்கள் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம் நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். அனைவரிடமும் இணக்கத்துடன் பழகக்கூடிய கன்னிராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு அளவற்ற பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளுடன் விரோத போக்கினை மேற்கொள்ளாமல் அவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல
வருமானம் வரும். தங்களுக்கு கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தேவைக்கு மேலேயே தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது விருப்பம் போல் காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் நிலபலன்களின் சேர்க்கை உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களது புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலப்பற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் தேவைக்கு மேலேயே வேலை செய்ய நேரிடும். மேலோர்களின் ஆசி உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலமாக தாங்கள் பல வழிகளிலும் நன்மைகள் பெறுவீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
தேவைக்கு மேலேயே பொருள் வரமும் தனபரமும் ஏற்படும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். பகைவர்களே இல்லாத நிலைகள் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கக்கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களது பண வரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். குழந்தைகள் வழியிலும் செலவுகள் அதிகரிக்கும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக சொந்த ஊரை விட்டே வெளியேறவும் நேரிடும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்கள் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை அல்லது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். நலம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். புதிய ஆடைகளும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசி 4ஆம் இடத்தில் சந்திரன்
நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில கும்பராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில அன்பர்களுக்கு உண்டாகும். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக சொந்த ஊரை விட்டு வெளியேறவும் நேரிடும். சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் பலவித இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது சில கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பதவிகள் தங்களை தேடி வரும். மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 22ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு திடீர் பண வரவும் ஏற்படும். மே மாதம் 24ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு
2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு குலத்தை காக்கும். அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மே மாதம் 19ஆம் தேதி முதல் மே மாதம் 25ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் புதன் ரிஷபராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மீன ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மிதுன ராசி என்பவர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை 4:05 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை 4:05 முதல் மே மாதம் 22ஆம் தேதி காலை 8:07 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு மே மாதம் 22ஆம் தேதி காலை 8:07 முதல் மே மாதம் 24ஆம் தேதி காலை 10:52 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு மே மாதம் 24ஆம் தேதி காலை 10:52 முதல் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 1:13 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் 24ஆம் தேதி வருகின்றது.